character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard viewers. Last class la na maths பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா நியூ சாப்டர் 12th ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தி பேசிக் கான்செப்ட்ல பார்த்தோம். அதுல சிம்பிளிஃபிகேஷன் அதனுடைய ஆர்டர்ல எப்படி நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உடைய ஐபார்ட்ல எப்படி இருக்கும்ன்றத நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்தோம். இனி நம்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு சிம்பிளாவே இருந்துச்சு. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆர்டர்ல இனி செகண்ட் எக்ஸசைஸ் ஆர்டர் ஆல்சோ சேம் மெத்தட்ல தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி டிஃபைன் பண்றாங்க, அந்த டிஃபைன் பண்ற ஆர்டர் தான் in terms of z equal to x plus iy ன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். அந்த ஐ வரதுனால என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஆர்டரில் தான் இந்த செக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 equal to 0 இந்த இஸ் ஆர்டராக இருந்துச்சுன்னா தட் இஸ் வில் பி கன்சிடர் த டேர்ம் does not have a solution in a real number system. அப்போ அதுக்கு then will be using the condition about the term. என்ன நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன பார்ட்டில் நம்ம சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ஏ ரெக்டாங்குலர் ஃபார்மில் சொல்லலாம், ஆர்கன் பிளேனில் சொல்லலாம், நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த மூணு ஆஃப் ஆர்டரில் நம்ம வில் பி டிஃபைன் அபவுட். ஐ ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் -1ன்ட்டு. ஓகேவா, அந்த ஆர்டரில் தான் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். இப்போ நம்ம டெஃபினேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ஏ ரெக்டாங்குலர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். Okay, in a rectangular form of a complex number சொல்லும்போது a complex number is of the form x plus iy where x and y are real numbers. X is called the real part and y is called the imaginary part of the complex number. Suppose 2 markல கேக்குறாங்கன்னா in a defined rectangular form of a complex number அப்படி கேட்கும்போது இந்த definitions ரைட் பண்ணணும். ஓகேவா, இது எக்ஸாம்பிளாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. You will be already known that. ஓகேவா, and next one definitions of the term. What about the next definition in a two complex number? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கனாக்கா x1 plus iy1 x2 plus iy2 are said to be equal இருந்துச்சுன்னா if and only if என்ன கண்டிஷன் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய real of z1 equal to real of z2, அதே போல் imaginary of z1 equal to imaginary of z2. அப்போ all the terms will be equal என்ற ஆர்டரில் x1 equal to x2 and y1 equal to y2 என்ற ஆர்டரில் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். அப்படி தான் in terms of then will be considered the alpha வேல்யூ அன்னோன்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆர்கன் பிளேனில் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. எப்படி சார் ஆர்கன் பிளேனில் ட்ரா பண்ணுறது? இனி ஆர்டரில் நீ ஆர்கன் பிளேனில் எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 3 - 8i. இப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா 3, -8 இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் அந்த ஆர்டரில் எடுப்பாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 6 மட்டும் தான் இருக்குது, ஐ பார்ட்டே இல்லை. அப்போ ஐ பார்ட்டே இல்லைனாக்கா what about will be considered the term? ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்குது, இமேஜினரி பார்ட் will be 0. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இனி ஃபோர்த் ஒன் -4i இருக்குது. அப்போ -4i போது what about will be real part will be 0 and -4. இந்த இஸ் ஆர்டரில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்கன் டயக்ராமில் பிளாட் பண்ணி காமிக்கிறது. ஓகேவா, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் xy ஆர்டினேட் பிளேனில் தென் வில் பி கன்சிடர் த டேர்ம். ஓகே, இஸ் ஆர்கன் டயக்ராமில் ட்ரா பண்ணிக்க இருக்காங்கனாக்கா தென் வில் பி ஃபைண்ட் அவுட். இப்போ இதுக்கு 3 ஆஃப் ஆர்டரில் சொல்லுவாங்க. என்னென்ன 3 ஆஃப் த ஆர்டரில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்கன் பிளேனில் சொல்லும்போது இன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் எ பாயிண்ட்
நான் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம 10th பார்த்தது தான் ஒரு கிராஃபில் பாயிண்ட் எப்படி பிளாட் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இப்போ இதில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ன்றதுனால ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு பாயிண்ட் வில் பி ஃபிக்ஸட் இட் இஸ் கன்சிடர் அபவுட் த given complex number as a point plot பண்ணுது அதே next one பார்த்தீங்கன்னா complex number by a position vector pointing from the origin to the point அப்போ ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் வைஸாக இது பண்ணுறதுக்கு வந்து இட் ஈஸ் ஏ கன்சிடர் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன் டயக்ராம் அதே தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் ஏ வெக்டார் எனக்கு ஆரிஜினில் இருக்காது இன் ஏ வெக்டார் டைரக்ஷன்ஸில் வில் பி மூவ் ஆஃப் த டேர்ம் அந்த மாதிரி இருக்கிறது தென் வில் பி கன்சிடர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா illustration 2.1 கொடுத்துருக்காங்க here are some complex numbers 2 plus I minus 1 plus 2I 3 minus 2I 0 minus 2I 3 plus root 2 minus 2 root of minus 2 minus 2 minus 3I cos pi by 6 plus I sin pi by 6 and 3 plus 0I sum of the plotted in a organ plane இதை எப்படி நம்ம plotted in a organ planeல draw பண்ணுறது அப்போ complex numbers as a point நான் பாயிண்டாக plot பண்ணுறேன்னா இதுதான் பாயிண்ட்ஸாக will be considered எப்படி நம்ம x, 2, 3 3, minus 2 4, 0 அந்த மாதிரி பாயிண்ட்ஸை plot பண்ணுவோம் அதே சேம் as also பாயிண்டாக plot பண்ணி காமிக்கிறது அதே in terms of நீ வெக்டார்ஸில் சொல்கிறேன்னா நீ டைரக்ஷன்ஸோட நான் மூவ் பண்ணி காமிக்கிறது ஓகேவா இட் இஸ் கன்சிடர் அபவுட் த புரியுதா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளம் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ இனி ஆர்டரில் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பார்க்க போகிறோம் இனி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன சொல்லலாம் z equal to x plus iy then multiply about the term k belongs to r kன்றது ரியல் நம்பர்லேருந்து எடுக்கிறேன் then we define kz equal to kx plus kyi ஓகேவா அப்போ therefore then will be multiply in terms of all the terms குள்ள multiply பண்ணுறது in particular 0z equals to 0 1z equal to z minus 1z equal to minus z இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஆர்டர் இப்போ அந்த ஆர்டரில் தான் then will be find out the resultant of the term நான் என்ன டேர்ம்ஸை கோஎஃபிஷியன்ட்டில் மல்டிப்ளை பண்ணுறது அதே சேம் இஸ் ஆல்சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிஷனில் சொல்கிறது அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லும்போது z1 and z2 அப்போ z1 பார்த்தீங்கன்னாக்கா x1 plus iy1 and z2 பார்த்தீங்கன்னா x2 plus iy2 where x1 x2 y1 and y2 are real numbers then we define the sum of the terms பார்த்தீங்கன்னா real part கூட ஆட் பண்ணிக்கலாம் imaginary part i வெளியில் எடுத்துட்டு y1 plus y2 ன்னு எடுத்துக்கலாம் therefore the consider the term அப்போ real part கூட ஆட் ஆகுது in terms of real part கூட ஆட் ஆகுது ரியல் நம்பர் கிடையாது ரியல் பார்ட் அப்போ ரியல் டேர்ம்ஸ் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இமேஜினரி டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அது ஏன் அகைன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவே நம்ம டிஃபைன் பண்ணி கொடுக்குறது ஓகேவா இந்த இஸ் ஆர்டரில் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று இதுக்கு ஆர்கன் டயக்ராம்ஸில் உங்களுக்கு பிளாட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஓகேவா அண்ட் ஆல்சோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் அதே சேம் இப்போ சப்ராக்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் addition of minus in terms of plus into minus அதே சேம் as also இப்போ இதை நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ணிட்டு in terms of இதில் எடுக்கும்போது x1 minus x2 plus y1 minus y2 அந்த ஆர்டரில் then will be follow the method புரியுதா இந்த இஸ் ஆர்டரில் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா in a multiplication of a complex number சொல்லுவாங்க what about the multiplication of a complex number then the two complex numbers will be multiplied in this order ஞாபகம் வச்சுக்கோங்க in terms of first one கூட மல்டிப்ளை ஆகும் first one second one கூட மல்டிப்ளை ஆகும் அதே போல் சேம் as also இந்த ஆர்டரில் தான் மல்டிப்ளிகேஷன் will be exist அப்போ therefore x1 x2 அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி ரீரைட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா x1 x2 அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட மல்டிப்ளை ஆகுது x1 y2 அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா y1 y2 சாரி x2 ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது எனக்கு ப்ளஸ் I² y1 y2 ஓகேவா இந்த ஆர்டரில் இருக்குது இப்போ இதில் எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா x1 x2 அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெண்டுத்துலையுமே I காமனாக இருக்குது வெளியில் எடுத்துக்கலாம் அப்போ therefore I வெளியில் எடுத்துட்டாக்கா என்ன வரும் in terms of x1 y2 plus y1 x2 ஓகேவா ஆர் x2 y1 அந்த ஆர்டரில் ரைட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா I² வேல்யூ -1 I² is equals to -1 அப்போ -1 into what about will be get the term அப்போ y1 y2 ன்னு இருக்கு அப்போ ரியல் பார்ட்டாக நான் பிரித்து எழுதுறேன்னாக்கா that is in terms of x1 x2 minus y1 y2 இது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டில் எழுதும்போது x1 y2
plus x2 y1 அந்த ஆர்டரில் ரைட் பண்ணிக்கலாம். இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா, இந்த ஆர்டரில் தான் எக்ஸ்பேண்டிங் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் நம்பர்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை ஈஸியஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ஐ கூட மல்டிப்ளை பண்ணுறேன். எப்படி ஐ கூட மல்டிப்ளை பண்ணுறேன்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியல் கூட ஐ மல்டிப்ளை ஆகும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதாவது ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் நத்திங் பட் -1. அப்போ இது எனக்கு ரியல் பார்ட்டாக மாறிடுச்சு, இது எனக்கு இமேஜினரி பார்ட்டாக மாறுது. அதே போல் 90 டிகிரி என்ன இன்னொரு இதில் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா π/2 ரேடியன்ஸில் சொல்லிக்கலாம். இந்த இஸ் ஆர்டரில் தென் வில் பி கால்குலேட். ஓகேவா, இப்போ இதுக்கு illustration ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் Z1 அண்ட் Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் த டேர்ம். சம் ஆஃப் த டேர்ம்ஸ்னால் என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் ரியல் பார்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணி சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன். செகண்ட் ஒன் இன் சப்ராக்ஷன்ஸ் ஆல்சோ சேம், நெகட்டிவ் சைன்ஸ் மாற்றுங்க, அதுக்கப்புறம் வில் பி சேஞ்சபிள். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள் செகண்ட் ஒனில். அப்போ டூ டேர்ம்ஸ் வில் பி ப்ராடக்ட். அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சொல்லலாம். இல்லைனாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுனாக்கா இதை இப்படி இந்த ஆர்டர்லேயே ரைட் பண்ணிக்கோ. 2 + 3i. What about the multiple of the term? 4 + 7i. அப்போ what about multiple of the is equals to 2 4s are 8. அடுத்து 2 7s are 14i. அடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணும்போது 3 4s are 12i. அப்போ 12i ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது கூட மல்டிப்ளை 3 7s are 21 ப்ளஸ் 21 இன்ட்டு i ஸ்கொயர். i ஸ்கொயரோட வேல்யூ தான் -1 தெரியும். அப்போ 8 ப்ளஸ் 14 + 12 is equal to 26i minus 21. அப்போ 8ல் 21 போச்சுனாக்கா ரிமைனிங் what about we get the term? -13. அப்போ -13 + 26i. this is for the solution of the term. ஓகேவா, புரியுதா? இதுதான் இல்லஸ்ட்ரேஷனில் கிவன் கொடுத்துருக்காங்க. ஓகே, and next one example for what about the next one example 2.2. it is important. already நீங்கள் இது எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை நம்ம பேசிக்காகவே பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் x and y if the complex number 2 + i x plus 1 - i into y plus 2i minus 3 and another one complex numbers are equal னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 complex numbers are equal. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அது முதல்ல ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக முதல்ல பிரிச்சிடறோம். அதுக்கு அடுத்ததாக ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் ஈக்குவல்ன்ற கண்டிஷன் கொடுத்தனால ஈக்குவல் எடுத்திருக்கோம். அப்போ ஈக்குவல் பண்ணும்போது ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல், இமேஜினரிக்கு ஈக்குவல். அப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆர் செப்பரேட்லி ஈக்குவல்ஸ். வி கெட் த டேர்ம் x plus y ஈக்குவேஷன்ஸாக கிடைக்குது. ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிங்கனாக்கா we get the solution of the terms. என்னது? x = 2 and y = 1 கிடைக்கும். ஓகேவா, இந்த இஸ் ஆர்டரில் இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 2.2 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 2.2ல் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் ஆல்சோ சேம் மெத்தட் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அதே சேம் மாடல் தான் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் வில் பி ஹோம்ஒர்க் டைப் கொஸ்டின். ஆல் த சம்ஸ் வில் பி ஹோம்ஒர்க். எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லாகவே நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேவா, உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்ஸ் நோட்ஸில் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுக்கப்புறம் தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்குள்ளே மோஸ்ட் ஆஃப் இன்டீரியரில் உள்ள நுழைய போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்து எல்லாமே ஜஸ்ட் பேசிக்கான ஆர்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி அடிஷன் பண்ணுறது, சப்ராக்ஷன் பண்ணுறது அந்த ஆர்டரில் பார்த்தோம். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் will be considered the properties of a complex numbers. ஓகே, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எப்படி வருதுன்றதை இந்த செக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா the complex numbers satisfy the following properties under addition. அதே சேம் as also multiplication in a closure property and a closure property. சேம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான். இது அண்டர் அடிஷனில் சொல்லுவோம், இது மல்டிப்ளிகேஷனில் சொல்ல போகிறோம். அடிஷனில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 and z2 the sum z1 plus z2 is also a complex number. எனக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொன்னேன். அது சம் ஆஃப் த டேர்ம்ஸும் எனக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் கிடைக்கும். அதே போல் ப்ராடக்ட் ஆல்சோ எனக்கு என்னென்னு கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அகைன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் தான் டிஃபைன் ஆகும். ஓகேவா, இனி செகண்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன மீனிங்? z1 plus z2 equal to z1 plus z2. இது அடிஷனில் சொல்லும்போது. அதே நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் சொல்ல போகிறனாக்கா z1 into z2 equals to z2 into z1. எப்படி பண்ணாலும் எனக்கு it will be same as also. ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நீங்கள் 10th பார்த்துருப்பீங்களே, என்னது 3 terms
Z1 Z2 Z3 மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித்தின் ப்ராக்கெட்டை தான் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணுவேன். ஓகேவா, அது எனக்கு ஈக்குவலன்ஸ் கண்டிஷனில் வரும். அதே ப்ராடக்ட் ஆல்சோ எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் சேமஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிஷன்னா என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டி எலமெண்ட் வந்து ஜீரோன்னு சொல்லிக்கலாம். அப்போ Z + 0 = 0 + Z = Z. ஓகே, எப்பயுமே ஜென்ரலாக ஞாபகம் வச்சுங்க. இதை ஹையர் என்னது செகண்ட் வால்யூமில் உங்களுக்கு இந்த ஆர்டரில் ஒரு சாப்டரில் உங்களுக்கு கொஷின்ஸ் ரைசஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன, அடிஷனை பொறுத்த வரைக்கும் in terms of 0 is the identity element. Okay, அதே மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுனாக்கா the identity element will be considered about the 1. ஓகே, அதாவது தட்ஸ் மீன் ஃபார் ஐடென்டிட்டினாக்கா நான் என்ன நம்பர் எடுக்கிறனோ அதே நம்பரே என் கையில் திரும்ப கிடைக்கணும். அது அடிஷன் பண்ணால் அதே நம்பரே உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் உங்கள் கையில் இருக்குனாக்கா எது கூட ஆட் பண்ணால் 5 மறுபடியும் உங்கள்கிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி எடுக்கும்போது அடிஷன் பண்ணும்போது 0 கூட ஆட் பண்ணால் தான் எனக்கு 5ன்னு மறுபடியும் கிடைக்கும். ஓகேவா, அந்த இஸ் ஆர்டர். அதே மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல போயிட்டு 5 × 0ன்னு சொன்னீங்கன்னா 0வாக மாறிடும். அந்த இடத்துல 0ன்னு வரக்கூடாது. அதனால் எது கூட மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது 1 கூட மல்டிப்ளை பண்ணால் தான் அதே நம்பர் எனக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் ஆர்டர். ஓகேவா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க. அதே நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டியில் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z தேர் எக்ஸிஸ்ட் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் -Z. ஓகேவா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறனா அதுக்கு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் இன்னொரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் த நம்பர். ஓகே, அப்போ Z + -Z அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா எனக்கு என்ன கிடைக்கணும், எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்கணும். ஓகே, அதுதான் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுக்கிற அடிஷனை பண்ண சொல்கிறேன். அடிட்டிவ் ஐடென்டிட்டி இன்வர்ஸில் சொல்லணும்னு கேட்டாங்கனாக்கா எப்படி சொல்லலாம், 5 கூட எந்த நம்பரை என்னது ஆட் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். -5 ஆட் பண்ணால் தான் எனக்கு 0 கிடைக்கும். அப்போ therefore -Z is called the additive inverse of Zன்னு சொல்லிக்கலாம். அதே சேம் as also மல்டிப்ளிகேஷன்லேயே சொல்கிறது. For any non-zero complex number is that there exists a complex number W such that ZW equals to WZ equal to 1. இந்த இடத்துல W மீன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக புரியும். W is called the multiplicative inverse of Z. அப்போ therefore W is denoted by Z inverse-ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அதான் 1/Z சொல்கிறது. ஓகேவா, புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி ஃபார் 6 ஒன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் நீங்கள் 9th and 10th பார்த்தது தான். ஓகேவா, distributive property multiplication distributes over addition சொல்லும்போது for any 3 complex numbers Z1 and Z2 Z3 then will be considered Z1 of Z2 plus Z3 equals to Z1 Z2 plus Z1 Z3. அதே same as also within bracket in this order எடுக்கிறனாக்கா then will be considered about Z1 Z3 plus Z2 into Z3. ஓகேவா, it is considered the terms. We will be prove the condition. எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தான் ப்ரூஃப் பண்ணி சொல்லி கொஷினில் கேட்குறாங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ப்ரூவ் த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம், இதை நீங்கள் தான் எழுதணும். ஓகேவா, இது கொஷின் கிடையாது. ஏன்னா கொஷினில் இதுதான் கேட்பாங்க, இதுதான் கொஷின். ஓகேவா, இப்போ கொஷின் கேட்குறாங்கன்னா will be state about the term. For any 2 complex number Z1 and Z2 we have Z1 plus Z2 equal to Z2 plus Z1. இந்த இதை நீங்கள் ஸ்டேட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃபை எடுத்துகிட்டு வரணும். ப்ரூஃபில் பொறுத்த வரைக்கும் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 எடுத்துக்கிறேன். அப்போ x1 plus iy1 x2 plus iy2. அப்போ what about will be considered the real part and in terms of x1 and y1 எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரில் தான் இருக்குது. அப்போ Z1 plus Z2 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். அதில் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் பிரிக்கிறேன். அடுத்தது in terms of addition is in terms of என்ன ப்ராப்பர்ட்டி எனக்கு இப்படி ஆட் பண்ணாலும் எனக்கு சேம்ன்றதுனால in terms of x2 plus x1 y2 plus y1 again will be split the in terms of real and imaginary again 2 complex number Z2 and Z1. This is for the solution of the two. Okay, இதே ஆர்டரில் இன்வர்ஸ்லே ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. what about the inverse property of the addition? ஓகே, மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் எப்படி சொல்கிறது, x plus 1/x² plus y² plus I into -y divided by x² plus y². எப்படி இதை ப்ரூஃப் எடுத்துகிட்டு வருது? ஓகேவா, இதுதான் in this order of the term. எப்படி ப்ரூஃபை கொண்டு வரலாம்? in a proof of the terms the multiplicative inverse is less obvious than the additive one. அப்போ நான் given the 2 complex numbers Z in terms of x plus iy
Z inverse நான் u plus iv எடுத்திருக்கேன். அப்போ z into z inverse equal to 1. ஓகேவா? அப்போ therefore then the product of the terms what about will be considered? அப்போ xu minus yv plus I into xv plus uy equal to 1 plus I into 0. Anything in terms of 0 that is equals to 1. அது இனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணி எடுக்கிறதுக்காக. அப்போ ரியல் பார்ட் ஈக்குவல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் கிடைக்கும். Solve the above system of equation is simultaneous equations in u and v. u and v வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ சால்வ் பண்ணும்போது யூக்கு எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x divided by x square plus y square and vக்கு பார்த்தீங்கன்னா minus y divided by x square plus y square. Z is a non-zero. x square plus y square is greater than or greater than 0 என்ற ஆர்டரில் இருக்கும்போது அப்போ z ஓட இன்வர்ஸ் then will be it is not defined when z equal to 0 இருக்கும்போது. ஓகேவா? அந்த ஆர்டரில் கண்டுபிடிச்சிட்டு then find out the solution of the term. அப்போ therefore given the solutions it will be complete the part of the term. Okay, புரியுதா? அதுக்கு அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் obey the laws of the indicates. என்னென்ன இண்டிகேட்ஸில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இண்டிசஸில் அப்போ therefore z power m z power என்னன்னா பேஸ் m வந்தால் பவர்ஸ் will be addல எடுத்துக்கலாம். அதே போல் டிவைடில் இருக்குனாக்கா மேலே எடுத்துகிட்டு வந்து இன்வர்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் z power m ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா மல்டிபிளில் ரைட் பண்ணிக்கலாம் பவர் டேர்ம்ஸை. அதே போல் zn z2 ஹோல் பவர் m இருந்துச்சுன்னா we will split the powers. ஓகே, அப்போ z1 பவர் m into z2 பவர் m அந்த ஆர்டரில் will be split பண்ணி வைக்கலாம். இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.3. ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாடல் தான். எக்ஸசைஸ் 2.3ல பார்த்தீங்கன்னா இந்த 2 sums will be first sum and second sum will be homework. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் will be complete. ஓகே, ரிமைனிங் ப்ராப்ளத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்ன தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 2.3ல if z1 equal to 2 plus 5i z2 equal to minus 3 minus 4i and z3 equal to 1 plus I, find the additive and multiplicative inverse of z1 z2 and z3. ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எடுத்துக்க போகிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் z1 என்ற நம்பர்ஸ் எடுக்கும்போது 2 plus 5iக்கு அதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 எடுக்கிறேன். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் அது எனக்கு மைனஸ் z1. அப்போ நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணிடுதுன்னா தென் வில் பி அடிட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னாக்கா z1 equal to 1 by z1. அப்போ 1 by z1 ஒன்றும்போது 1 by 2 plus 5i. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்தவரையும் டினாமினேட்டர் டேர்ம்ஸில் எனக்கு ஐ பார்ட் வரக்கூடாது. அப்போ ஐ பார்ட் வரக்கூடாதுனாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட்டால் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதனுடைய கான்ஜுகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 plus 5iனாக்கா 2 minus 5i divided by 2 minus 5i. Both the terms numerator and denominator termsல multiply. அப்போ therefore numerator 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதே வந்துடும். இது a plus b a minus b. அப்போ a plus b a minus b என்ன வரும் எனக்கு a plus b into a minus b. You will be using the formula a square minus b square. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல எப்படி சார் ப்ளஸ் வந்துச்சுன்னு கேட்கலாம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இடத்துல a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எனக்கு 2 இருக்குது, b இருக்கிற இடத்துல எனக்கு 5iன்னு இருக்குது. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 square minus of 5i the whole square வரும். அப்போ 2 square is equal to 4 minus 5 square is equal to 25 into minus 1. I square nothing but minus 1. அப்போ therefore then will be add the condition. What about in terms of negative multiply பண்ணும்போது 4 plus 25. அப்போ 4 plus 25 is equal to 29. This is for the solution of the term. Okay, it is one of the conditions-ல சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஒன் சம் செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க z2 minus 3 minus 4i. அதுக்கு அதே சேம் as also additive inverse z2 கூட additive inverse னா minus z2. அப்போ therefore the negative will be change about the term will be considered. Again same as also. இப்போ இந்த இடத்துல எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது z equals to இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள்ஸ் இது ஈக்குவல் போட்டு ரைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம் இதனுடைய கான்ஜுகேட் ஆஃப் த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவ் இந்த நம்பருக்கு தான் நெகட்டிவ் இருக்குது, இதுக்கும் நெகட்டிவ் இருக்குது. எதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதுதான் பாசிட்டிவாக மாறும். ஐக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கணும். பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எடுப்பீங்க, நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எடுப்போம். அந்த மாதிரி தென் வில் பி மல்டிப்ளை. அகைன் வில் பி கெட் த ஆன்சர். ஓகேவா? புரியுதா?
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பாருங்கள் Z3 Z3க்கு பார்த்தீங்கன்னா 1 + சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ஜுகேட் ஆஃப் என்னது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த Z3 ஈக்குவலன்ஸ் டு மைனஸ் Z3. அப்போ தேர்ஃபோர் நெகட்டிவ் மல்டிப்ளை ரைட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ சேம். இந்த இடத்துல எனக்கு ஈக்குவல் வரணும். ஓகேவா? அப்போ ஈக்குவல் போட்டு ரைட் பண்ணும்போது what about will be considered in terms of 1 / Z3 equals to 1 / 1 + I. இந்த இடத்துல ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது? பாசிட்டிவ் சைன் இருக்குது. பாசிட்டிவ் சைன்ஸ்னாக்கா என்ன கான்ஜுகேட்டில் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஐயில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ therefore 1 - I / 1 - I. We get the answer 1 - I / 2. Okay, it is clear about புரியுதா? Okay, in this section over for the exercise 2.3. okay. Okay, in this section is over for the exercise 2.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி exercise 2.2 உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ் will be complete about 2.3யும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா இந்த செக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் பேப்பர் வரும். அந்த வீக்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர் எல்லாருமே என்ன பண்ணால் பேரண்ட்ஸ் முன்னாடியே உட்காந்து பார்க்காம ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணுன்றதையும் காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் தென் ப்ராக்டிஸ் வில் கெட் ஏ ஃபுல் மார்க்ஸ். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டா யூ வில் பி ரைட் இன் ஏ எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் ஒழுங்காக ப்ராப்பராக அட்டன் பண்ணி எழுதுங்க. ப்ராப்பராக பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் இன் ஏ வீக்லி டெஸ்ட் பேப்பர்ஸ். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.